எவ்வளவு வரைக்கும் போகுது? 25 பவுன் தான் சார். ஒரு பொண்ணு டிகிரி முடிச்சிட்டா அப்படின்னா அவங்க அப்பா வசதியை பொறுத்து இருக்கு. அதாவது வசதியை பொறுத்து தான் கேட்பாங்களாமா. 25 பவுன் தான் சார். இதுக்கு மேல நாங்க ஒரு பைசா கூட வாங்குறதே இல்ல. இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட இருக்காது மேடம். அப்படின்னா வசதியாவும் இருக்க கூடாது, பொண்ணுங்களை படிக்க வைக்க கூடாது. ஏன்னா அதிகமா கேட்பாங்க இல்லையா? இது என்னடா கான்செப்ட்? சாதாரண மிடில் கிளாஸ்னா 75 பவுன்ல இருந்து 101 பவுன் வரைக்கும் சாதாரண விஷயம். சாதாரண மிடில் கிளாஸ்க்கு 75 பவுன்ல சாதாரண விஷயமா? தேவுடா, நெஞ்சு வலிக்குதுடா எனக்கு உண்மையா. ஒருவேளை அவங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஏன்னா அவங்க கொஞ்சம் வசதியான நினைக்கிறேன். ஆனா குடியிருக்கும் தானே தெரியும் கஷ்டம் என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. 1 month back I got married. இதுல ஏழை பணக்காரி அந்த இதுக்குள்ள நான் இந்த போல. அக்காவை எங்கேயோ ஏன்னா இது வந்து லவ் எங்கேயோ தான் பார்த்திருக்கேன், எங்கேயோ தான். கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அக்கா யார் தெரியுமா? 50 to 1 lakh. 1 lakh னா நான் நினைச்ச luxurious life வாழலாம். 50,000 னா என் ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் நான் மெயின்டெய்ன் பண்ணுவேன். சந்தோஷமா நினைக்க மாட்டீங்க. அவதாயா இவ ரியாலிட்டி இதாண்டான்னு சொல்லிட்டு செருப்பாலச்ச மாதிரி வாழ்க்கை புரிய வைக்க சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது ஞாபகம் வருது எனக்கு. 1 lakh னா நான் நினைச்ச luxurious life வாழலாம். நாங்க 2 பேரும் எங்களோட சேவிங்ஸ் மொத்தமே வச்சு எங்களால வாங்கவே முடியல. 3 பவுன் வாங்க நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆசைப்படலாம், ஆசைக்கு அளவும் கிடையாது, எல்லையும் கிடையாது. ஆனா எல்லா ஆசைகளையும் தாண்டி ஒண்ணு ஜெயிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அங்க லவ் தான் ஜெயிச்சிருக்குது. ஏன்னா இது வந்து லவ் மேரேஜ். 2 வீட்டோட எதிர்ப்பையும் தாண்டி நாங்க 2 பேரும் ஒன்னு டிசைட் பண்ணோம். அந்த அக்கா பயங்கரமா ஆசைப்பட்டாங்க. 1 lakh சம்பளம் இருந்தா நான் நினைச்ச லக்ஸுரி லைஃப் வாழலாம் ஆசைப்பட்டாங்க. ஆனா இப்போ அவங்க அதெல்லாம் எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. ஆனா லவ் அந்த ஒரு விஷயத்தால குடும்பத்தையும் எதிர்த்து நின்று வாழ்ந்திருக்காங்க பாத்தீங்களா? இந்த ஒண்ணுதாங்க தேவை, இந்த ஒண்ணுதாங்க வேணும். பணம் காசுலாம் எப்போ வேணா வரும் போகுங்க. ஆனா சந்தோஷம்ன்றது நம்ம பிடிச்சவங்க கூட தான் அமையும். அப்படி இருக்கவங்க கூட தான் நம்ம வாழவும் முடியும். ஒரு நல்ல பொண்ணு, நல்ல பையன் இப்படி எதிர்பாருங்கடா. இதை மட்டும் பார்க்க மாட்டானுங்கடா, மத்த எல்லாத்தையும் பாக்குறானுங்கடா. என்னடா கொடுமை. கொடுக்கறது கொடுக்கட்டும், போடுறது போட்டோம். பொண்ணு கொடுத்தா போதும். என்ன பேர் நிறைய 90s கிட்ஸ் சுத்திட்டு இருக்காங்க. அவங்களாம் அந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா கமெண்ட்ல கதறுவாங்க. நீங்களே சொல்லுங்க மக்களே.